ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் எப்படி இருக்கும் இந்த 2025 அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் தான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தால் சரி, பொதுவாக மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம், கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் இருக்கா அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அதிலேருந்து மீள்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருந்தால் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் வக்கரகதியாகி அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. அந்த இடத்த 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் பார்க்குறார். இது உங்களுடைய வருமானம் சம்பாத்தியத்தை பெரிய லெவலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் பெரிய லெவலில் வருமானம் இல்லாதவங்க, சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் 18ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்கள். உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது நமக்கு தேவையற்ற செலவினங்கள், அதுலேயும் நீங்களே தேவையில்லாத செலவை நீங்கள் உருவாக்குவீங்க. குழந்தைகளாலும் உங்களுக்கு செலவினங்கள் இது இருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அதில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமா கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே அது வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இறை அருளால் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்யணும், முயற்சி பண்ணணும், அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் ஆகுமானுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 18ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு. ஏன்னா குரு மட்டும்தான் தெய்வம், இறை அருள். வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு வரக்கூடிய கிரகம் குரு பகவான். அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்பார். நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டும் இல்லை, யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குவார். எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை அவர் உருவாக்குவார். இது எல்லாமே மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் உண்டு. அது மட்டும் இல்லை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, அக்டோபர் 18க்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம், லாபம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையா உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிங்க அல்லது ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 17ஆம் தேதி சூரியன் வர்றாரு, புதனும் அங்கே தான் இருக்கார். இதெல்லாமே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையா இருக்குது. ஏதாவது செலிபிரிட்டியுடைய தொடர்பு, பெரிய மனிதனுடைய நட்பு, கவர்மெண்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனை விஷயங்களும் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க.
4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக சேல்ஸு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குறிப்பாக சனி பகவான் பார்ப்பார். அதோட செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கிரானிக்காக நோய் இருக்குது அல்லது டிசீஸ் இருக்குதுன்னா நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்னா அந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவு குறைவதற்கான சூழ்நிலைகள் இது உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த லவ் மட்டும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது அக்டோபர் 18க்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கலைத்துறையில் அந்தஸ்து புகழ் வருமானங்கள் கூடும். குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். அது மட்டுமல்ல, மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல ஒரு பக்கம் குருவால் உங்களுக்கு இறையருள், இன்னொரு பக்கம் கேதுவால் கொஞ்சம் இறையருள் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் பார்க்குற போது இந்த அக்டோபர் 18 வரைக்கும் உங்களுக்கான ஜாப் நல்லா இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னா வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு 18ஆம் தேதிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இறையருளை அதிகப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிட்டு வாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.